அதுவும் ஒரு ஆஃப்ரிங் மாதிரி தான். அதை என்ன பண்ணுவார், கர்த்தர் அங்கீகரித்து அதுல வந்து அவர் என்ன பண்ணுவார், அதிக மகிழ்ச்சி அடைவார். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். என்ன சொல்றாரு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அதாவது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், மறக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கணும். என்கிட்டயே இல்லை, நான் எங்கேருந்து செய்யறது அப்படின்னு நினைக்காம, உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குதா, 5 ரூபாய் உங்களால் செய்ய முடியுமா செய்யுங்க. இல்லை 1 ரூபாய்க்கு உங்களால் செய்ய முடியுமா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கொடுக்க தான் நமக்கு அதிகமாகும். என்கிட்டயே கம்மியாகுது, நான் எங்கேருந்து கொடுக்குறது, என்கிட்டயே கம்மியா இருக்குது, நான் எங்கேருந்து கொடுக்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சு இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த காசு கம்மியாவே தான் இருக்குமே தவிர, இன்னும் கம்மியா போகுமே தவிர எதனா ஆகாது, ஏறவே ஏறாது. நான் காசு அதிகமா, நான் மட்டும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன்னா நிச்சயமா நான் கொடுக்காம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ மட்டும் எனக்கு 1 லட்சம் பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆகட்டுமே, நான் அதை வந்து எல்லா ஏழைகளுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க.